வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். இன்று தைப்பூச திருநாள். புதுச்சேரியில் பல்வேறு முருகன் கோயில்களில் முருக பக்தர்கள் காவடி எடுத்தும் அலகு குத்தியும் வழிபாடு. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த மத்திய பட்ஜெட் புதுச்சேரி பாஜக அலுவலகத்தில் நேரடி ஒளிபரப்பு. பூவரசன் கிளாசிக் சார்பாக நடைபெற்ற தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி ஆணழகன் போட்டி 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு திறமைகளை வெளிப்படுத்தினர். இனி விரிவான செய்திகள். புதுவை வில்லியனூர் கூடப்பாக்கம் அருள்மிகு நிலோத் பாலாம்பிகை உடனுரை அருள்மிகு நிமிலீஸ்வரர் ஆலயத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு பாலசுப்பிரமணியர் ஆலயத்தில் தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் கூடப்பாக்கம் அருள்மிகு நிலோத் பாலாம்பிகை உடனுரை அருள்மிகு நிமிலீஸ்வரர் ஆலயத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு பாலசுப்பிரமணியர் ஆலயத்தில் தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட பக்த கோடிகள் தைப்பூச பெருவிழாவில் கலந்து கொண்டு அருள்மிகு பாலசுப்பிரமணியருக்கு செடல், வேல், அலகு, காவடி, பால் காவடி, பறக்கும் காவடி, ஜேசிபி, கார், லாரி போன்ற வாகனங்களை அலகிட்டு இழுத்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். மேலும் ஒவ்வொரு ஆண்டும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் முருகன் அலங்கரிக்கப்பட்டிருப்பார். அதன்படி இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு காளையை முருகன் அடக்குவது போன்று அலங்கரிக்கப்பட்டிருந்தது பக்தர்களையும் பொதுமக்களையும் வெகுவாக கவர்ந்தது. அதனைத் தொடர்ந்து மதியம் 12 மணியளவில் 5000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த பட்ஜெட் புதுச்சேரி பாஜக அலுவலகத்தில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஆட்சியில் பாரதத்தின் சுயசார்புக்கான வளர்ச்சி பட்ஜெட் ஆனது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களின் தலைமையில் இன்று தாக்கலானது. இதன் நேரடி ஒளிபரப்பினை இன்று லாஸ்பேட்டை தொகுதியில் முன்னாள் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வகணபதி அவர்களின் ஏற்பாட்டின்படி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள அவரது அலுவலகத்தில் தொகுதியின் தலைவர் பன்னீர்செல்வம் தலைமையில் தொகுதி பொறுப்பாளர் மகேஷ் ரெட்டி முன்னிலையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக உழவர்கரை மாவட்ட தலைவர் உலகநாதன் மற்றும் மாவட்ட பொதுச் செயலாளர் ரமணா சங்கர் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இதில் மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் தொகுதி நிர்வாகிகள், அணிப்பிரிவு நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பூவரசன் கிளாசிக் சார்பாக நடைபெற்ற தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி ஆணழகன் போட்டியில் 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு திறமைகளை வெளிப்படுத்தினர். புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள யூனிட்டி பார்க் வளாகத்தில் பூவரசன் கிளாசிக் சார்பாக மாநில அளவிலான ஆணழகன் போட்டி நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த சுமார் 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசாக 1 லட்சத்திற்கான காசோலை பூவரசன் கிளாசிக் நிறுவனரும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகருமான வழக்கறிஞர் பூவரசன் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். மேலும் நிகழ்ச்சியில் தலைவர் கணேஷ் மற்றும் நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். கதிர்காமம் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் கேஎஸ்பி அறக்கட்டளை சார்பாக நடைபெற்ற கோலப்போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பரிசுகளை வழங்கி பாராட்டினார். கதிர்காமம் பகுதியில் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் கேஎஸ்பி அறக்கட்டளை சார்பாக தை திருநாளையொட்டி சட்டமன்ற உறுப்பினர் கேஎஸ்பி ரமேஷ் தலைமையில் மகளிர்களுக்கான கோலப்போட்டி நடைபெற்றது. சுமார் 1000த்திற்கும் மேற்பட்டவர்கள் இந்த போட்டியில் கலந்து கொண்டனர். 3 பிரிவுகளாக நடைபெற்ற இப்போட்டியில் சுமார் 300 நபர்களாக 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது. சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார். மேலும் கோலப்போட்டியில் முதல் பரிசாக ஃப்ரிட்ஜ், பட்டுப்புடவை உள்ளிட்ட உயர் ரகமான பரிசுகள் வழங்கப்பட்டது. தொகுதியை சேர்ந்த கல்வீடு கட்டும் திட்டத்திற்கு 15 பயனாளிகளுக்கு ஆணை வழங்கப்பட்டது. 50 நபர்களுக்கு முதியோர் ஆணை வழங்கப்பட்டது. 80 பேருக்கு மகளிர் உதவித்தொகைக்கான ஆணை வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் சுமார் 2000த்திற்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கேஎஸ்பி அறக்கட்டளை நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டு ஏற்பாடு செய்தனர். வவுனியா பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் திருக்குறள் மாநாட்டில் கலந்து கொள்ள கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் இலங்கை சென்றுள்ளார். மொரீஷியஸ் நாட்டில் அமைந்துள்ள பன்னாட்டு திருக்குறள் அறக்கட்டளையானது இலங்கையில் உள்ள வவுனியா பல்கலைக்கழகம் மற்றும் யாழ்ப்பாணம் பன்னாட்டு தமிழ் பண்பாட்டு மையத்துடன் இணைந்து நடத்தும் மனித மாண்பு என்னும் பன்னாட்டு திருக்குறள் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றுவதற்காக கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் இலங்கை பயணம் செய்கிறார்.
இத்திருக்குறள் மாநாடானது பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் 2ஆம் தேதி வரை இலங்கையில் உள்ள வவுனியா பல்கலைக்கழகத்தில் நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் மொரீஷியஸ், இலங்கை, இந்தியா ஆகிய நாடுகளிலிருந்து தமிழ் அறிஞர்கள் கலந்து கொண்டு திருக்குறள் குறித்து உரையாற்றுகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. வில்லியனூர் அருகே சுப்பிரமணிய சிவா நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி முத்துமாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் சுப்பிரமணிய சிவா நகரில் திருக்கோவில் கொண்டு எழுந்தருளி அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ தேவி முத்துமாரியம்மன் ஆலய புனராவர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு நேற்று சனிக்கிழமை விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமம், லட்சுமி ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இன்று முக்கிய நிகழ்வாக கோபூஜை, 2ஆம் கால யாகசாலை பூஜை, தத்துவார்ச்சனை, நாடி சந்தனம், யாத்ராதான சங்கல்பம், கடம் புறப்பாடு, அதனைத் தொடர்ந்து வேத மந்திரங்கள் ஓத விமான கோபுரம் மகா கும்பாபிஷேகம் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீதேவி முத்துமாரியம்மன் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகமும் தீப ஆராதனையும் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் சிவா ஆலயத்தில் பரிவட்டம் கட்டி முதல் மரியாதை செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பூக்கடை ரமேஷிற்கு பரிவட்டம் கட்டி மரியாதை செய்யப்பட்டது. கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அன்னதானம் வழங்கி தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சுப்பிரமணிய சிவா நகர் ஆலய நிர்வாகம், விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு உட்பட்ட லாஸ்பேட்டை மெயின் ரோட்டில் அமைந்துள்ள வள்ளலார் திருச்சபை சார்பாக நடைபெற்ற அன்னதானத்தில் நமது மக்கள் கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர் விநாயகம் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி தொடங்கி வைத்தார். தைப்பூச பெருவிழாவையொட்டி ஆண்டுதோறும் தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு உட்பட்ட லாஸ்பேட்டை மெயின் ரோடு பகுதியில் அமைந்துள்ள வள்ளலார் திருச்சபை சார்பாக சிறப்பு வழிபாடு மற்றும் சமபந்தி விருந்து வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு நடைபெற்ற தைப்பூச விழாவில் நமது மக்கள் கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர் விநாயகம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுமார் 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு உணவு வழங்கினார். மேலும் விழா ஏற்பாட்டாளர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். ஸ்ரீ திருச்செந்தூர் முருகன் சங்கம் சார்பாக தைப்பூச பெருவிழாவினை முன்னிட்டு முத்தரையர்பாளையம் கோவிந்தன்பேட்டை பகுதியில் 4ஆம் ஆண்டு அன்னதானம் விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் முத்தரையர்பாளையம் கோவிந்தன்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ திருச்செந்தூர் முருகன் சங்கம் சார்பாக தைப்பூச திருவிழாவினை முன்னிட்டு 4ஆம் ஆண்டு அன்னதானம் விழா நடைபெற்றது. நடைபெற்ற சமபந்தி விருந்து அன்னதான விழாவில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இந்த நிகழ்ச்சியில் நடராஜன், வடிவேலன், முருகன், குமரவேல், மணிகண்டன், சுந்தர்ராஜன், சிவராமன், ஜானகிராமன், கார்த்திக், சுப்புராயுலு, பெருமாள், ஐயனார், சங்கர் உட்பட சங்கத்தின் உறுப்பினர்கள், முருக பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஸ்ரீ திருச்செந்தூர் முருகன் சங்கத்தினர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். நடிகர் சிலம்பரசன் பிறந்தநாளையொட்டி புதுச்சேரியில் அவரது ரசிகர்கள் இரத்த தானம் வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நடிகர் சிலம்பரசன் பிறந்தநாள் வருகிற பிப்ரவரி 3ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இதையொட்டி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அவரது ரசிகர்கள் அன்னதானங்கள், நலத்திட்ட உதவிகள் வழங்கி பிறந்த நாளை வாரந்தோறும் கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரியில் சென்ற வாரம் மரக்கன்றுகள் நட்டு விழா கொண்டாடினர். அதன் தொடர்ச்சியாக புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் கௌரவ தலைவர் பசுபதி மற்றும் மாநில தலைவர் பாபு தலைமையில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட சிலம்பரசன் ரசிகர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினர். மேலும் இதில் மாநில ஆலோசகர் அசோக் ராஜா மற்றும் மன்றத்தின் நிர்வாகிகள் மணிவாசகம், குமரேசன், தயாளன், கார்த்திக், ஞானவேல், பாலமுருகன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். மீண்டும் முக்கிய செய்திகள். இன்று தைப்பூச திருநாள். புதுச்சேரியில் பல்வேறு முருகன் கோயில்களில் முருக பக்தர்கள் காவடி எடுத்தும் அலகு குத்தியும் வழிபாடு.
மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த மத்திய பட்ஜெட். புதுச்சேரி பாஜக அலுவலகத்தில் நேரடி ஒளிபரப்பு. பூவரசன் கிளாசிக் சார்பாக நடைபெற்ற தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி ஆணழகன் போட்டி. 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு திறமைகளை வெளிப்படுத்தினர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. வணக்கம்.